குறித்து ஒரு நபரை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்திலே ஒரு நபரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த நபர் பெரிய அளவுக்கு வெளிப்படையாக பேசப்படாதவர். அதே சமயத்தில் வேதாகமத்திலே அநேக வசனங்கள் அவரை குறித்து இல்லை. ஆனாலும் அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். என்னென்ன பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். வேதாகமத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அற்புதங்கள், அடையாளங்களாக, அதே சமயத்தில் சாதித்தவர்களாக வாழ்ந்தாங்க. இப்போது சாதித்த ஒரு நபரை குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்றும் நாளையும் 2 நாட்களும் அந்த சப்ஜெக்டை நம்ம கவனிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு வாசகத்தை வாசிக்க இருக்கிறோம். ஏன்னா இந்த வாசகம் இந்த நபருக்கு மிக அழகாக பொருந்தும். எந்த நபருக்கு, இப்போ எந்த நபரை குறித்து நாம் பேசுகிறோமோ அந்த நபருக்கு இந்த வாசகங்கள் அதிகமாக புரியும். ஓகே, அதுக்கு முன்பதாக வழக்கமாக 2 வசனத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். எரேமியா 6:16 வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். 2வதாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அது எது சிறப்பானதாக இருக்குமோ அதை மாத்திரம் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஓகே, இங்கே பார்க்கும்போது இந்த வாசகம் அந்த நபருக்கு பொருந்தும். எனவே இந்த வாசகம் உங்கள் வாழ்க்கையிலும் பொருந்த வேண்டும். அல்லேலூயா. எனவே இங்கே பாருங்கள், கவனித்து பார்த்தால் கவனிக்கப்படுவீர்கள், கவனித்து பார்த்தால் காக்கப்படுவீர்கள், கவனித்து பார்த்தால் கருத்தாக்கப்படுவீர்கள், கவனித்து பார்த்தால் கவரப்படுவீர்கள், கவனித்து பார்த்தால் கௌரவிக்கப்படுவீர்கள், கவனித்து பார்த்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரோடு இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கவனித்து பார்த்தால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். வேதாகமத்தை, வசனத்தை, சத்தியங்களை எல்லாம் நீங்கள் கவனிக்கும் போது அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வசனத்தில் இருக்கும். ஆமென். கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் முகங்கள் பிரகாசமாக இருக்கும். எனவே கர்த்தரை நீங்கள் கவனித்து பார்த்தால் நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள், அப்போ காக்கப்படுவீர்கள், கருத்தாக்கப்படுவீர்கள், கௌரவிக்கப்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கர்த்தரோடு இணைந்து வாழ முடியும். அப்போது எதை கவனித்து பார்க்க வேண்டும்? வார்த்தைகள், சத்தியத்தை கேட்கும்போது அது கவனமாக உள்வாங்கணும். அது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் வெளிச்சமாக இருக்கும். அப்போ வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்னா கவனித்து பார்க்க வேண்டும். ஓகே, இந்த காலகட்டத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு முழுசும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். பழைய ஏற்பாடு புத்தகங்கள் எங்கேருந்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஆபிரகாம்லேருந்து மல்கியா வரை போட்டிருக்கிறோம். எனவே நான் மவுஸ் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இங்கே ஆபிரகாம்லேருந்து யாக்கோப்பு வரை அப்படின்னும் போது இந்த 200 ஆண்டுகள் கடந்தது. அப்புறம் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்த காலம் 400 வருடங்கள். அதுக்கப்புறம் அந்த வனாந்தர பாதை அப்படின்னு பார்க்கும்போது 40 ஆண்டுகள். இதுக்கு பிற்பாடு எழுதப்பட்டது 400 வருடத்தில் தான் அந்த யோசுவா புத்தகத்திலிருந்து 2 நாளாகம் புத்தகம் வரை. இதெல்லாம் நீங்கள் பவர் பாயிண்ட் வரும்போது இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சு இப்படி வேதத்தை படிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். காலகட்டம் 400 ஆண்டுகள். அதுக்கப்புறம் தான் தாவீது ராஜா வர. தாவீது ராஜாவுக்கு பிற்பாடு தான் இந்த ஏசாயா புத்தகத்திலிருந்து செப்பனிய புத்தகம் வரை எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சாலமோன் காலத்துக்கு பிற்பாடு தேவாலயம் இடிக்கப்படுகிறது. நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்ட பிற்பாடு அங்கே இருக்கிற அநேக வாலிபர்கள் அங்கே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. அதில் போனவர்கள் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இவர்கள் எல்லோரும் சிறைப்பட்ட போன பிற்பாடு ஒரு விடுதலை ஆக்கப்படுகிறது. அந்த சிறைப்பட்ட போன பிற்பாடு மறுபடியுமாக அந்த பாபிலோனிலிருந்து மக்கள் விடுதலை ஆக்கப்படுறாங்க. விடுதலை ஆக்கப்பட்டது தான் இந்த புத்தகங்கள். அதாவது ஆகாயிலிருந்து எஸ்ரா வரை இருக்கிற அந்த புத்தகம்லாம் இந்த 6 புத்தகமும் அந்த காலத்தில் விடுதலை ஆக்கப்பட்ட காலம். அதாவது ஆகாய், சகரியா, மல்கியா, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் என்று மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, அதாவது பாபிலோனியர்களால் அடிமைப்பட்டு இருக்கும்போது தான் இந்த எசேக்கியேல், தானியேல் என்றதான 2 புத்தகங்கள் எழுதப்பட்டது. அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்குவீங்க இந்த எஸ்தர் புத்தகத்துக்கு பிற்பாடு 400 ஆண்டுகள் லாஸ்ட் ஒன் தான் அந்த மல்கியா புத்தகத்தை பதிவு பண்ணுறாங்க. எனவே இது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்தவர்கள். ஒரு நம்முடைய வேதாகமத்தில் புத்தகங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தான் என்ன செய்யப்பட்டது, இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது. ஓகே, அந்த பாபிலோன் அடிமைப்பட்டு இருந்த மக்களில் அநேகர், அதில் ஒரு நபர் வெளியே வராரு. அந்த நபரை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அங்கே 3 பேர் 3 தலைமைத்துவத்தில் வெளியே வராங்க. ஒருவர் செருபாபேல், 2வது எஸ்ரா, 3வது நெகேமியா. நம்ம யாரை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா 3 பேரில் ஒரு நபரை நாம் பார்க்க போகிறோம். ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு பார்க்கும். இங்கே கீழே பார்க்கும்போது 70 வருடம் அந்த சிறையிருப்புன்னு பார்க்குறோம். இது காலகட்டம் கிமு 605 537 வரை 70 ஆண்டுகள் சிறையாக இருந்தாங்க பாபிலோனில். அதுக்கப்புறமாக 537 516 செருபாபேல் ஆலயத்தை கட்டுவதற்கு
திரும்புகிறார். மறுபடியுமாக இடிக்கப்பட்ட தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இடிக்கப்பட்ட தேவாலயம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சாலமோனுக்கு பின்பதாக தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று. அங்கே ஆராதனை கிடையாது, பலிகள் கிடையாது. இஸ்ராயல் மக்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவனாக கர்த்தர் அங்கே இல்லை, ஆசரிப்பு நாட்கள் அங்கே இல்லை, பிரதான ஆசாரியர்கள் இல்லை. ஸோ பலிகள் இல்லை அப்படின்னாலே அந்த இடம் சபிக்கப்பட்டது என்று அர்த்தம். ஆமென். உங்கள் வீட்டிலும் சரி, உங்கள் சபையிலும் சரி, கர்த்தருக்கு உகர்ந்த பலிகளை நீங்கள் ஏறெடுக்கலை அப்படின்னா உங்கள் வீடு சபிக்கப்பட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். கர்த்தருக்கு அந்த உகந்த வாசனை நம்ம தரணும். அவர் உங்களிடத்தில் வந்து நுகர வேண்டும். ஆமென். நீங்கள் எடுக்கிற பலிகள் என்ன செய்யணும்? அவர் நுகர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். பலிகள் செலுத்தப்படவில்லை என்றால் அந்த நாடு சபிக்கப்பட்டு போகும். எனவே பலி இல்லாத காலம் சபிக்கப்பட்ட ஒரு நிலமாக இருக்கிறது. அந்த இடிபாடுக்குள்ளாக அந்த தேவாலயம், பழைய தேவாலயம் இருக்கிறது. இப்போ முதல் தவணையாக யார் வர்றாரு? செருபாபேல் வரார். செருபாபேல் யாருன்னா அவர் வந்து பாபிலோனில் பிறந்தவர். போக போக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காலகட்டத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, அநேகருக்கு இவர் தெரியாதவர், அநேகரால் மறந்தும் போனவர். இன்று இருக்கிற கிறிஸ்தவம் கூட இவரை பற்றி பெரிய அளவுக்கு வசனங்கள் இல்லாதபடினாலே பெரிய அளவுக்கு அந்த காரியத்தை சொல்ல மாட்டாங்க. ஓகே, இவரை பற்றி அதிக வசனங்கள் இல்லாதிருந்தும் எனவே இவரை குறித்து பெரிய சாதனையாளராக வந்தார். ஹல்லேலூயா. இந்த செருபாபேல் மிகப்பெரிய சாதனையாக என்ன தேவனுக்காக செய்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். தேவனுக்காக அரிய பெரியவைகளை செய்து அநேகருக்கு இந்த ஆராதனை நேரத்தில் அநேகருக்கு அங்கு பலி செலுத்தும்படியாக அவர் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். எனவே இவர் பாபிலோனில் பிறந்ததான ஒரு நபர், பாபிலோனிய குடியுரிமை பெற்றவர், பாபிலோனிய சிட்டிசன். இவர் அந்த நாட்களில் எவ்வளோ படிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் படித்தா என்ன ஒரு அத்தாரிட்டி இருக்குமோ, என்ன பவர் இருக்குமோ, அந்த படிப்பை அந்த செருபாபேல் அந்த நாட்களிலே பாபிலோன் ராஜ்யத்திலே அவர் இருந்தார். அவருடைய வேலை வந்து அரண்மனை. இன்றைக்கி உலகத்தில் வல்லரசாக இருப்பது அமெரிக்க ஐக்கிய நாடு, வெள்ளை மாளிகை இருக்குது. அந்த வெள்ளை மாளிகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாருன்னா இன்றைக்கி வெளில அவருக்கு என்ன மதிப்பு இருக்கும்? மிகப்பெரிய மதிப்பு. அப்போ பாபிலோன் ராஜ்யம் அன்று உலக நாடுகளில் வல்லரசு, அந்த நாடுகளில் வல்லரசு நாட்டிலே ஒரு அந்த அரண்மனையில் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தவர் தான் இந்த செருபாபேல். பாபிலோனிய வித்து என்று இவருடைய பெயராக இருக்கிறது. செருபாபேல் என்றால் பாபிலோனிய வித்து. இவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், செயல்தியேலின் மகன் என்று நாம் படிக்கிறோம். இவர்கள் எல்லோரும் இந்த ஒரு கூட்ட யூதர்களை சிறைப்பிடித்து போன நேபுகாத்நேச்சார் 70 ஆண்டுகள் அவர்கள் அதாவது பாபிலோனில் இருக்கிறாங்க. அங்கே பிறந்த ஒரு மகன் தான் இந்த செருபாபேல். இவரை குறித்து அநேகருக்கு தெரியாது. அதே சமயத்தில் இவர் எருசலேமுக்கும் போந்து கிடையாது. எருசலேமின் வாழ்க்கை பற்றி அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வளர்ந்தார்கள். நம்ம ஒரு வேளை வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற நாட்டில், இந்திய நாட்டில் இந்து நபர்கள் வந்து இல்லை இஸ்லாமிய நபர்கள் வேறு நாட்டுக்கு போனாலும் அவங்க பெற்றோர்கள் அவங்களுடைய இனத்தை பற்றியும் மதத்தை பற்றியும் சொல்லிக் கொடுப்பது வழக்கமாக இருந்தது. அதுபோல் யூதர்களும் அங்கே பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போனாலும் அங்கே அவர்கள் அந்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டு தான் இருந்தார்கள். ஆமென். ஒரு சபைகள் அங்கே இல்லாவிட்டாலும் அவங்க பண்டிகைகள் தோறும் அவர்கள் வழிபட்டு கொண்டு இருந்தாங்க. செருபாபேலுக்கும் அதன் பிரகாரமாக வளர்க்கப்பட்டார்கள். வேத பிரமாணத்தையும் வசனத்தையும் கட்டளைகளையும் அறிவித்து அதன் பிரகாரமாக தான் என்ன செஞ்சாங்கன்னா அவரை வளர்த்தார்கள். அவரும் வளர்ந்தார். ஓகே, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களின் தலைவன், அதே சமயத்தில் எருசலேமின் கவர்னர். இப்படி வச்சுப்போம். அன்னைக்கு இருந்த பாபிலோனில் அங்கே இருக்கிறதான யூதர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? நிறைய பேர் யூதர்கள் இங்கே சிறைப்பட்டு போய் அங்கே வந்து மேரேஜ் ஆகி அங்கே குழந்தைகள் பெற்று அங்கே மிகப்பெரிய ஒரு யூத கூட்டம் பாபிலோன் இருக்குது. இந்த பாபிலோனுடைய யூத கூட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு யூதனாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் அந்த அரசை நினைக்கும் போது இந்த செருபாபேலை அங்கு இருந்ததான பாபிலோனில் இருந்ததான யூதர்களுக்கு தலைவராக ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யார் செருபாபேல் என்றால் அவர் ஒரு தலைவனாக இருந்தான். யாருக்கு தலைவன்? அங்கே யூதர்களுக்கு தலைவன். அதே சமயத்தில் அந்த அரண்மனையிலே வேலை பார்த்து கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியதான ஒரு நபர் தான் அவர். கவர்னர். நம்ம ஊரில் தமிழகத்தில் கவர்னருக்கு எவ்வளோ பவர் இருக்குது? சிஎம்மோட அத்தாரிட்டி அதிகம் இல்லைங்களா? எனவே அப்போ அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குமோ அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா அந்த செருபாபேலுக்கு இருக்குது. அந்த பாபிலோன் தேசத்தில் அந்த பவர் வந்து அந்த செருபாபேலுக்கு இருக்கிறது. இங்கே கவனிக்கும்போது ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ராஜாவாக தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் எனும் யூதாவின் தலைவனுக்கு. எனவே இங்கே வாசிக்கும் போது இவர் யூதருடைய தலைவன் என்பதை இங்கே வேதாகமத்திலே நாம் கவனித்திருக்கிறோம். அப்போ இவர் வந்து ஒரு யூதருடைய தலைவனாக இருக்கிறார். யூதருடைய தலைவர், அதே சமயத்தில் இவர் கவர்னராக இருக்கிறார். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அடிமைப்பட்ட அந்த அந்த பாபிலோனிலிருந்து அவங்க விடுதலை ஆகிறாங்க. விடுதலை ஆகும்போது முதல் முறை விடுதலை ஆகும்போது அந்த செருபாபேலோட தலைமையில் தான் விடுதலை ஆகிறாங்க. அப்போது தான் இந்த 2ஆம் வசனத்தில் வாசிக்கிங்கன்னா அந்த
தலைவருடைய பெயர் முதலில் வருகிறது. செருபாபேல், யேசுவா, நெகேமியா அப்படின்னா இந்த நெகேமியான்னு நீங்கள் வாசிக்கிறது வந்து நம்ம வேதத்தில் பார்க்குற நெகேமியா அல்ல. இந்த நெகேமியா வந்து செருபாபேலோடு வந்த நெகேமியா. செகண்ட் ஒன்ஸ் வராரு எஸ்ரா வராரு. மூணாவது முறையாக தான் யார் வராருன்னா நெகேமியா வராரு. அப்போ இந்த இருக்கிற நெகேமியாவை நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. செருபாபேல் காலத்தில் நெகேமியா வாழ்ந்தது போல் இவர் காலத்திற்கும் அவர் காலத்திற்கும் நெகேமியா காலத்திற்கும் செருபாபேல் காலத்திற்கும் 90 ஆண்டுகள் இருந்தது. வெவ்வேறான காலகட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள். யூதருள்ள தலைவர் எருசலேமின் கவர்னர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செருபாபேல். எனவே இவர் மொர்தெகாய்க்கு முன்னதாகவே வருகிறது. அப்படின்றால் இவர் யாருன்னா ஒரு தலைவனாக இருக்கிறார். யார்? செருபாபேல் ஒரு தலைவன். அதே சமயத்தில் அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தவன். அதே சமயத்தில் பாபிலோனுடைய வித்து என்ற அர்த்தம். செருபாபேலுக்கு பாபிலோனுடைய வித்து என்ற அர்த்தம் விதை, பாபிலோனுடைய விதையாக என்ற அர்த்தம். இவர் யூதர்களுடைய தலைவனாக இருந்தார். அதே சமயத்தில் இவருடைய நிலையில் தேவனை குறித்த ஒரு அறிவும் இருந்தது. இந்த குழுவுக்கு செருபாபேல் தான் தலைவனாக இருக்கிறதையும் நாம் பார்க்கும். இவர் வந்த பிறகு தான் வந்து நெகேமியாவும் எஸ்ராவும் வருகிறார்கள். ஆமென். இந்த செருபாபேல் வந்த பின்னாடி தான் யார் வராங்க? நெகேமியாவும் எஸ்ராவும் வராங்க. வெவ்வேறான காலகட்டம். ஒருவேளை வந்து இந்த நெகேமியா எஸ்ராவும் கொஞ்சம் குறுகிய காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள். ரெண்டு பேரும் இருக்கிற பார்த்து பேசக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஓகே, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின் முதல் முறையாக அவர்கள் திரும்புகிறார்கள். நிச்சயமாக சிறைப்பட்டு போனவர்கள் அநேக சிறைப்பட்டு போனாங்க. கொஞ்ச காலத்துக்கு ஏற்கனவே 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு முதல் முறையாக ரிட்டன் திரும்புகிறாங்க. யாருன்னா அந்த செருபாபேல் தலைமையில். அதுவரை அந்த 70 ஆண்டுகள் எருசலேம் தேவாலயம் கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. பஞ்சத்தில் வறுமையில் இருக்கிறாங்க. தேவனை குறித்த ஒரு அறிவு கிடையாது, பலிகள் கிடையாது, ஆராதனை கிடையாது, வசனம் கிடையாது. எந்த வகையிலும் மக்களுக்கு வந்து பெரியளுக்கு வசனம் போகிறது. தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களும் இருந்தார்கள். 2 தீர்க்கதரிசி பார்த்துருக்கோம், எசேக்கியேலும் தானியேல் என்றதான 2 தீர்க்கதரிசிகள் அந்த 70 வருஷத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. பெரிய அளவுக்கு மக்கள் வந்து வேகமாய் வழி தவறி போகிற காலத்தில், வேகமாய் அவங்க இல்லாமல் போகிற காலத்தில் அந்த செருபாபேல் வருகிறதை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். எனவே ஒன்றும் இல்லாத வேளையில் செருபாபேல் ஜீரோலிருந்து ஆரம்பிக்கிறார். அந்த சபையை குறித்து பண்ணும்போது 2வது தேவாலயம் கட்டப்படுகிறது. ஜீரோலேருந்து அந்த ஒர்க்கை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த செருபாபேல். எனவே இவர் தரிசனத்தின்படி வாழ்ந்தார். இவர் தரிசனம் என்னவோ அந்த தரிசனத்தின்படி வாழ்ந்தார். தரிசனம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். தரிசனம்னா நம்ம பெருசாக இருக்கும் போலன்னு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் அதை செய்ய முடியாத போது அதை செய்யணும்னு சொல்லி தூக்கத்தில் கூட அது மேலே உங்கள் நினைவாக இருக்குங்களோ அதுதான் தரிசனம். ஆமென். ஒருவேளை அங்கே மினிஸ்ட்ரிக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, ஊழியத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஊழியம் தொடர்ச்சியாக தடைப்பட்டு கொண்டு இருக்கும். அதுதான் தரிசனம். ஆமென். உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு ஊழியம் பண்ணணும், சர்ச்சை வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க. பல வருஷம் தடையாகவே இருக்கும். இதுதான் உங்களுக்கு தரிசனம். தரிசனம் என்பது உங்களுக்கு தூங்க விடாது. அது நீங்களாக உருவாக்கப்படுகிறது, இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு தருகிறது, உங்கள் இருதயத்தில் பேசுகிறது. இதுதான் தரிசனமாக இருக்கிறது. அப்போது இந்த செருபாபேலோட தரிசனம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த பாபிலோனில் இருக்கிறாரு, அரண்மனை வேலை செய்கிறாரு. அரண்மனை வேலைன்னா ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்கு. எல்லாம் எடுக்க தூக்க செய்ய எல்லாத்துக்கும் ஆட்கள் உண்டு. அவர் மிகப்பெரிய ஒரு ராஜா கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒருவர். அந்த நாட்டினுடைய கவர்னராக இருந்தார், யூதரோட தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு. ஓகே, அந்த நாட்களில் இப்படிப்பட்ட நிலையிலே செருபாபேல் இருக்கும்போது அந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னா ஒரு கட்டுரை போட்டி ஒன்று நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அரண்மனை வேலை செய்கிறவர்கள் மாத்திரம் ஒரு கட்டுரை போட்டி நடக்குது. அந்த கட்டுரை போட்டியில் அறிஞர்கள், அறிவாளிகள், பண்டிதர்கள், சாஸ்திரிகள், எனவே ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் வாக்குவாதம் செய்து கேள்விகள் கேட்டு சிறப்பான முதலிடத்தை பிடிக்கிறவங்களுக்கு சிறப்பான இடத்தை கொடுப்பாங்க. எனவே அப்போது அந்த நாட்களில் அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் மிகப்பெரிய அப்போல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி போட்டிகள் நடக்கும். அது ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த ராஜா என்ன வெள்ளி பொண்ணெல்லாம் அப்படி அள்ளி கொடுப்பாரு. எனவே அந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்டுரை போட்டி நடக்கிறது. யார் எழுத கட்டுரை போட்டி முதலில் இடம்பெறுகிறதோ அவங்களுக்கு 7 வகையான ஒரு பரிசு பொருட்களை அந்த ராஜா அறிவித்தான். முதல் பரிசு பொருள் மெல்லிய வஸ்திரம் உடுத்தப்படும். 2வதாக என்ன குடித்தாலும் சாப்பிட்டாலும் தங்கத்தினால் தான் குடிக்க வேண்டும், தங்க கப்பில் தான் அவர் சாப்பிடணும் என்பதை அவர் அறிவித்தான். 3வதாக இருக்கிறதான அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட கட்டில் தான் படுக்கணும். 4வதாக இருக்கிற கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களை எப்பொழுதும் அணிந்து கொள்ளலாம். 5வதாக தலைப்பாகை சூடப்படும். ஒரு ராஜாவுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் அந்த நபருக்கு சூடப்படும். 6வதாக தங்க ரதத்தில் பயணம் செய்ய வேண்டும்.
அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது 7வது, அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்தில் அமர வேண்டும். எனவே இந்த 7 வகையான பரிசும் வெற்றி பெற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுரை போட்டி அங்கே நடந்தது. அவங்க அரண்மனை இருக்க வேண்டும். அவங்க ஒருவேளை அந்த கட்டுரை போல யார் முதல் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு, இந்த 7 வகையான பரிசுகளும் அவங்களுக்கு தரப்படும். எனவே இப்படிப்பட்ட பரிசு போட்டுகள் நம்ம தரும்படி இருந்தால் நம்ம எத்தனை பேர் போவோம் கட்டுரை போட்டிக்கு? வருவீங்களா மாட்டிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதான்னு நினைக்கிறீங்களா என்ன? நீங்கள் நிச்சயமாக போவீங்க. ஆமாவா இல்லைங்களா? நம்ம எல்லோரும் போவோம். ஏன்னா நிறைய ஸ்பெஷலிட்டி இருக்குது இல்லைங்களா? முக்கியமான அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்தில் இப்படிப்பட்ட கட்டுரை போட்டி வைத்தார்கள். அதிலே கட்டுரையின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிகமாக சக்தி வாய்ந்தது எது? இதுதான் கட்டுரையுடைய தலைப்பு. உலகத்திலே அதிகமான சக்தி வாய்ந்தது எது என்று தான் கட்டுரை போட்டி. இந்த கட்டுரை போட்டியிலே பலர் கலந்து கொண்டாங்க. பல வேத பண்டிதர்கள், அதாவது அங்கிருந்த அந்த அறிஞர்கள், சாஸ்திரிகள், இவர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க. அதில் 3 போட்டியாளருடைய பெயர் மட்டும் எடுத்து 3 போட்டியாளர்கள் மாத்திரம் அறிக்கையிட்டார். முதல் போட்டியாளர் சொல்கிறாரு, மன்னர் தான் உலகத்திலே சக்தி வாய்ந்தவர். அவர் சொல்கிறாரு சபைக்கு முன்பது, மன்னர் தான் சக்தி வாய்ந்தவர், மன்னரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ராஜா என்ன நினைக்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அவரால் மட்டும் எல்லாம் செய்ய முடியும். அவர் ஒரு போ என்றால் போகிறான், ஒருவன் வா என்றால் வருகிறான். ஒருவன் போய் சூசைட் பண்ணிக்கோன்னு சொன்னால் கூட அவன் போய் சூசைட் பண்ணிக்கிறான். ராஜாவால் முடியாத காரியம் ஒன்றும். முதல் போட்டியாளர் சொல்கிறார், ராஜா தான் உலகத்திலே சக்தி வாய்ந்தவன், ராஜா தான் பலசாலி, ராஜா தான் பலம் உள்ளவன், ராஜாவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று முதல் போட்டியாளன் அறிவிக்கிறான். 2வது போட்டியாளன் சொல்கிறான், ராஜாவே இந்த உலகத்திலே மது தான் பவர்ஃபுல்லானது, மது தான் பலமானது. மது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை ராஜாவாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாலும் சரி 2 பேரும் குடித்தா ஒரே நிலையில் உட்கார்ந்துட்டு பேசுகிறாங்க. மதுவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சரிசமமாக ஒரு மனுஷனை மாற்றுவது மது மட்டும்தான். சரியாக ஒரு மனுஷன் 2 பேர் உண்மையை பேச வைப்பது மது மட்டும்தான். எனவே மது அதுக்கு மட்டும்தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்பதை 2வது போட்டியாளன் அறிவித்தான். 3வது போட்டியாளன் அறிவிக்கிறாரு, ராஜாவே ஒரு பெண் தான் இந்த உலகத்திலே பலம் வாய்ந்தவள். ஏமேன், ஒரு பெண் தான் பலம் வாய்ந்தவள். அது மட்டும் இல்லாமல் மன்னராகிய உம்மையும் இயற்றது ஒரு பெண் தான். எனவே அது மட்டும் இல்லாமல் அவர்களால் எதையும் செய்ய முடியும், பெண்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லப்படும் போது தன்னுடைய கட்டுரை முடிவிலே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைதான் சிறந்தது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்க்கும்போது உண்மையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக என்று சொல்லி, எனவே அந்த பெண்ணை உண்டாக்கின ஹேலோயும் தேவன் தான் சிறந்தது என்று சொன்னார். ஆமென். எனவே அது பேசி முடித்த பிற்பாடு எல்லோரும் எழுந்து நின்று அந்த வார்த்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு கரங்களை வேகமாய் தட்டுகிறார்கள். செருபாபேல் பேசி முடிந்ததும் அங்கு கூடியிருந்த எல்லோரும் எழுந்து வேகமாய் கரங்களை தட்டினார்கள். எனவே செருபாபேல் வெற்றியாளனாக அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போது தேவன் தான், ஹேலோயும் தேவன் தான் உலகத்திலே சக்தி வாய்ந்தவர். ஹேலோயும் தேவன் தான் உலகத்திலே ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் அங்கே அறிக்கையிடுகிறார். ராஜா சொல்கிறாரு செருபாபேலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? நான் சொன்னதையும் நான் தருகிறேன், நான் சொல்லாதவைகளும் தருகிறேன், கேள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே கிறிஸ்துவங்க அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? நீங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த விட்டவைகளையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லணும். ஆமென். அதுதான் சரியான கிறிஸ்துவுக்குள்ளே ஒழுங்காக இருக்கும். நம்ம கேட்பதெல்லாம் நம்முடைய அறிவு கெட்டது, அவர் தருவதெல்லாம் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த செருபாபேல் வெற்றியாளனாக அறிவிக்கப்பட்டது. இவனுக்கு இப்போ பொண்ணு வெள்ளியெல்லாம் தரணும், ராஜாவுடைய அரண்மனை இடம் தரணும். இப்போது இவன் வாழ்க்கையில் யோசிக்கிறான். அவன் வாழ்க்கையில் 2 விதமான வாழ்க்கை இருக்கிறது, 2 வகையான வாழ்க்கைகள் இருக்கிறது. ஒன்று பாபிலோன் சுகமான வாழ்க்கை, எல்லாம் கிடைக்கும், குறையே இல்லாத ஒரு வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. 2வதாக பார்க்கும்போது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அவன் சிறு வயதிலிருந்து அதை கேட்டு பழக்கப்பட்டவன், அதன் மேல் தாகம் கொண்டவன். 70 வருடமாக பராமரிப்பு இல்லாமல் ஆராதனை இல்லாமல் இருக்கிறதான ஒரு இடத்தை நான் சூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் நினைக்கிறான். 2 விதமான வாழ்க்கை அவன் வாழ்க்கையில் இருக்குது. ஒன்று, அவன் ஜெயிக்கப்பட்டதற்கு பரிசுகளை வாங்கி பாபிலோனுடைய ராஜ அரண்மனையிலே ராஜரீகமாய் வாழ்வது. 2வதாக அவன் எருசலேமுக்கு போய் அந்த தேவாலயத்தை புதுப்பிப்பது, இல்லைன்றால் கட்டுவது. 2 வாழ்க்கை அந்த செருபாபேல் முன்பதாக இருக்கிறது. நீங்கள் என்ன எடுத்திருப்பீங்க? ஒருவேளை நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா எந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணியிருப்போம்? ஊழியம் செய்து வேல்மையாகி மரித்து அந்த வாழ்க்கையா, இல்லை சுகபோகமான ரெஸ்பெக்டடான வாழ்க்கை?
அரண்மனை ராஜ்யம், ராஜாவுக்கு அடுத்த நிலை. அவர் தான் சொல்கிறார், கேட்டதையும் நான் தாரேன், சொன்னதையும் கேட்டிராதவைகளையும் நான் தரேன் அப்படிங்கிறார். இப்போ எந்த வாழ்க்கையை நாம் சூஸ் பண்ணியிருப்போம்? செருபாபேல் எதை தெரிந்து கொண்டான்? செருபாபேல் தரிசனத்தின்படி அவன் செயல்பட்டான். அவன் தரிசனம், அவனுடைய ஏக்கம், அவனுடைய லட்சியம் எல்லாம் அந்த எருசலேமின் வாழ்க்கை. அவன் சூஸ் பண்ணதோ ஒரு எருசலேமின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. செருபாபேல் நீ ராஜாவாகும் போது, அதாவது அவன் சூஸ் பண்ணதெல்லாம் என்னதுன்னா, செருபாபேல் அந்த எருசலேமின் வாழ்க்கை, அலங்கோலமான வாழ்க்கை, இடிபாடுள்ள வாழ்க்கை, ஒரு பசுமை இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை சூஸ் பண்ணி அவர் சொல்கிறார். இந்த ராஜா அரண்மனையில் அரசாட்சி ராஜ்யம் ஆளும்போது, இன்றைக்கெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குவாங்கள்ல, உங்கள் இனத்திற்கு நான் இதை செய்கிறேன், இந்த இடத்துல நான் உங்கள் ஆட்களுக்கெல்லாம் இதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, இதை சொல்லியே இந்த ராஜா மறந்து போனபடினாலே செருபாபேல் அந்த அவையில் சொல்கிறாரு, ராஜாவே நீர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது எருசலேம் திரும்ப கட்டப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? எஸ், அந்த வாக்கை மாத்திரம் நிறைவேற்றுங்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போது செருபாபேலுக்கு அந்த எருசலேம் மேலே எவ்வளோ அளவுக்கான ஒரு பற்று இருக்க வேண்டும். மக்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருந்தார். மக்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், மக்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசாரியர்களை ஏற்படுத்த வேண்டும், வேதப்பாரர்களை ஏற்படுத்த வேண்டும் என்றதான அந்த ஆசையும் அக்கறையும் செருபாபேலுக்கு அதிகமாக இருந்தது. எனவே ராஜா எழுந்து செருபாபேலை அனைத்து முத்தமிட்டு மன்னர் எல்லா அதிகாரிகளுக்கும் கடிதம் எழுதுறாரு. செருபாபேலுக்கு என்ன வேண்டுமோ, அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு என்னென்ன செருபாபேலுக்கு வேணுமோ அது எல்லாவற்றையும் செய்யுங்கள், கொடுங்கள் என்று சொன்னார். ஆமென். சொன்னப்பட்ட பிற்பாடு செருபாபேல் அவருடைய தரிசனத்தின்படி செயல்பட்டார். நாமும் தரிசனத்தின்படி செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சுகபோகமான வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவம் என்பது சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் அல்ல. ஒரு வேளை நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்தால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம். நிஜமான ஒரு வாழ்க்கை, இம்மைக்கு உரிய லாபத்திற்கு மாத்திரமல்ல, மறுமைக்குரிய லாபத்திற்குமாகவும் நாம் போராடுகிறோம். ஆமென். இம்மைக்குரிய லாபம் என்றாலே இந்த உலகத்தில் நம்ம சுகபோகமாக வாங்கினது ஏமாற்றி திருடி அநியாயம் பண்ணி அக்கிரம் பண்ணி இது எப்படி ஆகிலும், ஏன்னா வீடு வாசலில் கட்டினாலும் பைக் வச்சு கார் வச்சுருந்தா இந்த உலகத்திலே நீங்கள் பெரிய ஆள் என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய கண் பார்வை பொறுத்தவரை இம்மைக்குரிய லாபத்தை பார்க்கலாம், மறுமைக்குரிய லாபத்தை உங்கள்கிட்ட அதிகமாக ஈற்றுகிறார், அதிகமாக தருகிறார். நீங்கள் இமை பொழுதில் மருவம் ஆக வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப நீங்கள் தரிசனத்தின்படி செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். சுகமாக வாழ அல்ல. வாய்ப்புகள் வரும், ஆனால் எல்லாம் தரிசனம் ஆகாது. உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மையும் ஆகாது. நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கும், தேவன் தருகிற மாதிரி இருக்கும். தேவன் மாத்திரம் நன்மை தருகிறதல்ல, பிசாசும் ஐஸ்வர்யத்தை தருகிறான். ஆமாவா இல்லைங்களா? யார் ஐஸ்வர்யத்தை தரான்? பிசாஸ். அதனால தான் வசனம் சொல்லு, கர்த்தராலே வருகிற அந்த ஐஸ்வர்யத்தை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். அதுதான் எப்பொழுதும் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும், கொஞ்சமாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். ஆமென். அவரால் பெறுகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே செருபாபேல் தன்னுடைய பணித்தரத்தை குறித்து நன்றாய் அறிந்திருந்தான். நான் எங்கே ஊழியம் செய்ய வேண்டும், நான் என்ன வேலைகளை செய்ய வேண்டும், நான் எப்படி அங்கே இருக்க வேண்டும் என்று அவன் வாழ்க்கையிலே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார். அதுக்காக பிரயாசப்பட்டார். வழிகள் இருக்குமான்னு காத்துக்கிட்டு இருந்தார். ஊழியம் செய்வதற்கு அதுவாக வரும்னெல்லாம் கிடையாது. நீங்கள் காத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் அறுவடை நடக்கும். உங்களுக்கு தெரியும், அழைப்பு இருந்தால் தான் ஊழியம் செய்ய வேண்டும். அழைப்பு இல்லாமலேயும் பைப்பில் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அழைப்பு கிடையாது, பட் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இந்த செருபாபேலுக்கு அழைப்பு இல்லை, தேவத்தோதை நீ ஊழியம் பண்ணுன்னு சொல்லலை, இல்லை அவர் சப்பனத்தில் நீ எருசலேமுக்கு போ அப்படின்னு சொல்லலை. அவர் பாரப்பட்டதினாலே, அவர் தரிசனம் பெரிதாக இருந்தபடினாலே அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும். அழைப்பு கிடையாது, ஆனால் ஊழியம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து காலத்தில் சீடர்கள் பார்த்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, போதகரே, நாம் தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோம், எங்களை தான் அனுப்புனீங்க, ஆனால் வேறு ஒருவன் அற்புத அடையாளம் செஞ்சுட்ருக்கான், வேறு ஒருவன் ஞானஸ்தானம் தந்துட்டுருக்கான். ஏசு சொல்கிறாரு, அவன் இருக்கட்டும், நீயும் போய் ஊழியம் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆமென். ஊழியம் என்பது நம்ம கர்த்தரால் அழைக்கப்படுவது மட்டுமல்ல, ஆல்ரெடி அது உங்களுக்குள்ளாக பில்டு பண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா. வசனம் சொல்கிற சுவிசேஷத்தை என்மேல், அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அது என்மேல் இந்த கடமையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்க 9:16 பவுல் சொல்லுகிறார், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மேலேயும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அவனவன் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறபடினாலே. எனவே செருபாபேல் தன்னுடைய பணித்தளத்தை குறித்து நன்றாய் அறிந்திருந்தான். நான் எங்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்றும், எங்கே நான் தேவாலயத்தை கட்ட வேண்டும், எங்கே வாழ வேண்டும் என்று முதல் கொண்டு இந்த செருபாபேல் அதை குறித்து அவர் வைத்திருந்தார். 50,000 மக்களை தன்னுடன் அழைத்து கொண்டு போகிற முதல் ஸ்டெப்பாக
அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ராஜா கிட்டேருந்து பாபிலோனுடைய அந்த ராஜ்யத்துலேருந்து ரிலீவ் ஆகி இப்போ வந்து எருசலேமுக்கு போகிறாங்க. இதில் கூட 50,000 பேர் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த 50,000 பேர் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னா விடுதலை ஆகி கூட்டிட்டு போகிறார். ராமன் சொல்லுவோமா, முதலாவது உங்களுக்கு வந்து விடுதலை ஆக்கப்பட்ட போகிறது மோசஸ் ஞாபகம் வரணும். மோசே மக்களுக்காக பரிதபித்தபடினாலே அங்கே ஏறக்குறைய ஒரு 25-30 லட்சம் ஜனங்களை அவர் விடுதலை ஆக்கி அவர் சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. அதுபோலவே செருபாபேலும் ஒரு விடுதலை மன்னனாக, ஒரு இரட்சகனாக அங்கே இருக்கிறார். சிறைப்பட்டு போனவர்கள், அந்த நாட்களில் எகிப்துக்கு சிறைப்பட்டு போனவர்கள் மோசே விடுதலை ஆக்கினான். தேவனுக்கும் மனுஷருக்கும் வந்து ஒரு ஒப்புதலாக்கும்படி ஆசரிப்பு கூடத்தை கட்டினான். அதே போல செருபாபேல் பாபிலோனுக்கு அடிமையாக போனவர்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை அவர்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் என்ன செய்கிறாரு, ஒரு ஆராதனை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவாலயத்தை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போ 50,000 மக்களை தன்னுடன் அழைத்து கொண்டு போகிறார். அவர்கள் வந்து சேர்வதற்கு 2 வருடங்கள் ஆனது. ஏன் 2 வருடங்கள் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் இது மேப் பார்த்துட்ருப்பீங்க. அவங்க இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து அவங்க வந்து இந்த வழியாக போயிட்டு அந்த வழியாக வந்திருக்காங்க. இப்படி போகாமல் இங்கெல்லாம் வந்து வனாந்தர பாதைகளும் கடல் வழியும் இருக்கிறபடினாலே இப்படி போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 1500 கிலோமீட்டர் வந்து பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு இவர்கள் நிறைய தங்கம், பொன், வெள்ளி எல்லாம் கொண்டு வராங்க. எதுக்கான தேவாலயம் கட்ட ராஜா கொடுத்து அனுப்புகிறார். எவ்வளோ பேர்? 50,000 பேர். நிறைய தங்கம் வெள்ளிகள் கொடுக்கப்பட்டது. செக்யூரிட்டியாக கொண்டு வரணும். வர்ற வழியில் நிறைய கண்ட்ரி மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த ராஜ்யம் இருக்கும், எல்லைகள் இருக்கும். எல்லைகளிலே பாபிலோன் ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்ட கடிதத்தை காட்டணும். இ பாஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இ பாஸ் என்ன செய்யணும், எல்லா இடத்துலையும் காட்டிட்டு ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணணும். இ பாஸ் நீ காட்டினோடனே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க நாட்டுக்குள்ளே. அந்த இ பாஸை வாங்கிக்கிட்டு, அதெல்லாம் 50,000 பேர் இருக்கிறாங்க. இது இப்போ ராஜாக்கிட்ட தெரிவிக்கணும். அதுக்கு ஒரு 10 நாள் இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம். ராஜா தெரிவித்து ராஜா அப்ரூவல் தரணும். இல்லை அப்ரூவல் தரலைன்னா இங்கேருந்து ஒரு ஆள் போய் பேசணும். எனவே இப்படியெல்லாம் வந்து அவர்கள் அந்த 1500 கிலோமீட்டர் கடப்பதற்கு 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டாக. 2 ஆண்டுகளுக்கு உட்பட்ட உணவுப் பொருட்களை அவங்க வைத்திருந்தார்கள். அது சமைக்கணும், சாப்பிட்ணும். அவ்வளோ 50,000 பேர் இல்லையா? அப்போ இவ்வளோ நாட்களாக அவர்கள் கடந்து என்ன செஞ்சிட்டாங்க, எருசலேமுக்கு வந்துட்டாங்க. நல்ல வேலை, ஒரு வேளை எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எருசலேமில் வந்து பார்த்தா வந்து ஆலயமெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் நிலை மாறி இருக்கிறது. நிச்சயமாக ஆராதனை இல்லை என்றாலே அந்த இடம் சபிக்கப்பட்டு போயிடும். ஆமென். உங்கள் வீடுகளில் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல, வேலைக்கு போகிறதுலாம் ஒரு குட்டியாக ஜெபம் போடணும். ஆண்டவரே, இங்கே நான் வந்திருக்கிறேன், பாதுகாப்பாக கொண்டு போங்கன்னு சொல்லி. எங்கெல்லாம் உங்கள் நாமத்தை, தேவனுடைய நாமத்தை உங்களால் பிரஸ்தாபப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஆமென். அவன் நாமத்தை துதிக்கிற இடத்துல அவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த எருசலேமிலே அந்த நாட்களில் செருபாபேல் போன காலகட்டத்திலே அங்கே ஆராதனையெல்லாம் நின்று போயிட்டு, அங்கே வேதப்பரங்கள் கிடையாது பெரிய அளவுக்கு, அங்கே ஆசாரியன் கிடையாது, பலிகள் கிடையாது. கர்த்தர் பலி செலுத்துறேன்னா அங்கே நுகர மாட்டார். நுகரலைன்னா நன்மைகள் நடக்காதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கலன்னு சொன்னால் கர்த்தர் நுகர மாட்டார், நன்மைகள் நடக்காது. ஆமென். இந்த எஸ்ரா 3:7 வாசிக்கும் போது அந்த சீதோன் வாசிக்கலாங்களா? எல்லாரும் இங்கே 3:7 கவனித்து வாசிப்போம், மேப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு. சீதோன், தீரு மக்கள், எஸ், இங்கே நீங்கள் பார்க்கும்போது லீபனோன்லேருந்து கேதுரு மரங்கள் வெட்டி யோப்பா வரை சமுத்திர மார்க்கமாக கொண்டு வராங்க. இப்போ ஆலயம் கட்ட வேண்டும். ஆலயம் கட்டுவதற்கு அவர்களுக்கு நிறைய உட்டு தேவைப்படுது. ஆண்டவர் சொன்னார், அவருக்கு என்ன சொன்ன, லீபனோன்லேருந்து நீ வந்து மரத்தை வெட்டுப்பா, யோப்பாலேருந்து மரத்தை வெட்டின. யோப்பா என்றால் அழகு என்று அர்த்தம். ஏன்னா யோப்பாலிருந்து ஏறக்குரிய எருசலேமுக்கு 26 கிலோமீட்டர். அதுக்கு பிற்பாடு தான் அந்த கடல் வழியாக அந்த மரங்களை வந்து கொண்டு வராங்க. கடல் வழியாக எப்படி கொண்டு வர முடியும்? இன்றைக்கி காலகட்டத்தில் கப்பல் இருக்குது போக்குவரத்துக்கு. அப்போல்லாம் கப்பல் கிடையாது. நிறைய உட்டெல்லாம் கீழே வச்சு அது ஒரு சின்ன படகு மாதிரி செஞ்சு அது மேலே என்ன செய்வாங்க, வெயிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏற்றி ஒவ்வொன்றா அனுப்பிவிடுவாங்க. அப்படி கடல் வழியாகவே, கடல் மார்க்கமாகவே வந்து கடைசியிலாக அந்த யோப்பாலேருந்து அந்த எருசலேமுக்கு கொண்டு வந்தோம். மரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. எனவே இங்கே ஊர் வழியாக கொண்டு வர முடியாது. காரணம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஊர். எனவே கடல் மார்க்கமாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். செருபாபேல் தன்னுடைய பணித்தளத்தை குறித்து நன்றாக அறிந்திருந்தான். நான் என்ன செய்ய வேண்டும், எங்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான காரியத்தை குறித்து செருபாபேல் சரியாக அறிந்திருந்தபடினாலே என்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும், எங்கிருந்து கொண்டு வர வேண்டும், எப்படி கொண்டு வர வேண்டும் என்பது எல்லாவற்றையும் செருபாபேல் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. இதுவும் யார் சொல்லலை, ஆண்டவர் செய்யும்படி சொல்லலை. ஆனால் இதையும் அவர் மனதில் இருக்குது. ஒருவேளை அவர் வாழ்க்கையில் வாழும்போது அவர் நினச்சிருக்கலாம், எருசலேமுக்கு போனால் இங்கேருந்து தான் மரத்தை நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். ஏன் அங்கேருந்து மரத்தை கொண்டு வருவேன்? அவர் பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்கும்போது இந்த உலகத்திலே பெஸ்ட்டான அந்த உட்டு எங்கே கிடைக்கும்,
அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார். அப்போ நம்ம சபைன்னு வரும்போது அப்படியே போனால் போதும் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ சிறப்பானதை திருச்சபைக்கு செய்ய வேண்டும். சிறப்பானதை செய்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்க முடியும். எனவே சபை கட்டும்போதாக இருக்கட்டும், நீங்கள் செய்யும்போதாக இருக்கட்டும், சபைக்கு செய்யும்போது, தேவனுக்கு செய்யும்போதெல்லாம் நீங்கள் சிறப்பானதாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். இங்கே ஒரு வசனத்தை நம்ம அழகாக வாக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை. 6வது வசனத்தை கவனிக்க இருக்கிறோம். ஏழு 9 உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணப்படும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஆமென். பொருளாலும் எதெல்லாம் நான் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்து காட்டினா தான் ஆண்டவர் நுகர்வார் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு மத்தியிலே நடக்காத ஒன்றை நீங்கள் நடத்தி காட்டணும், முடியாத ஒன்றை முடித்து காட்டணும். ஏன்னால் எழவே முடியல ஆண்டவரே. எத்தனை பேர் சர்ச்சுக்கு போகாமல் இருக்காங்க? ஹெல்த் இஷ்யூ, அதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. சபைக்கு அன்றைக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனியா நீங்கள் அப்படிம்பாங்க. கிறிஸ்துவ அறியாத வந்தாலும் ஏதாவது வியாதி இருந்தால் சர்ச்சுக்கு போனீங்களே அப்படிம்பாங்க. இன்றைக்கி கிறிஸ்துவ மக்கள் வியாதி இருந்தால் என்ன செஞ்சிடறாங்க? வீட்டில் இருக்கிறாங்க. சபைக்கு போனால் தான் ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமென். அங்கே தான் ஒரு விடுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா ஸ்தோத்திர பலி அங்கே ஏறெடுக்கப்படுகிற கர்த்தர் வரும்போது அங்கே நன்மைகள் நடக்கிறது. ஆமென். இந்த செருபாபேல் எதை செய்ய வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்திருந்தபடியினாலே, ஆல்ரெடி அவர் முன்குறிக்கப்பட்டபடியினாலே அவர் அந்த சபைக்கு, அந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் செருபாபேல் செய்திருந்தார். ஹல்லேலூயா. அப்போ செருபாபேலை போல அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் போல உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஆமென். அவர் பாருங்கள், ராஜ்யத்தில் இருக்கிறதான அந்த அரண்மனையில் இருக்கிறதான அந்த போட்டியில் அவர் வெற்றி பெறும்போது அவர் நினச்சிருக்கலாம், ஓகே ராஜாவே நீ எல்லாவற்றையும் எனக்கு தாரும், நான் என்ன செய்கிறேன், ஆளை வச்சு அங்கே செய்கிறேன் என்று சொல்லி அவர் நினச்சிருந்தா முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவங்க நினைக்கிறது உண்டு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க, உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன், நீங்கள் ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லி நாம் செய்கிறோம் அப்படின்றதான பேச்சு இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் ரொம்ப குறைந்து போயிட்டு. ஒருவேளை அவர் ராஜ்யபாரத்தில் இருந்திருந்தால் அவர் நினச்சிருக்கலாம், நான் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி 50,000 பேர் அனுப்புகிறேன், அதில் யார் தலைவர், மொர்தெகாய் தலைவராக இருப்பா, நீ போப்பா, நீ போய் ஆலயம் கட்டு, நான் உனக்கு என்ன எல்லாம் சப்போர்ட்டிங் பண்ணுறேன் அவர் நினச்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் பணித்தளத்திலே அவரும் இறங்கி வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த எருசலேமின் வாழ்க்கையை அவர் போதும் என்று நினைத்தார். எருசலேம் என்றாலே ஒரு புனிதமானது. எருசலேம் வாழ்க்கை நமக்கு போதுமானது. எருசலேமின் என்றதான அந்த பரம ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தித்து கொள்ளணும் அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கிற மண்ணான வாழ்க்கையில் இருக்க எல்லா சுயலாபத்துக்கு உட்பட்டிருக்க காலத்தையும் மறைத்து விண்ணுலகத்திற்காக கிறிஸ்துவம் வாழ வேண்டும். மண்ணுலகத்தை மறக்க வேண்டும், விண்ணுலகத்திற்காக வாழ வேண்டும். 3 கட்டத்தை பார்த்துருக்கோம். செருபாபேல் யார் என்று பார்த்துருக்கோம். 2வது செருபாபேல் தன்னுடைய தரிசனத்தின்படி செயல்பட்டதை பார்த்துருக்கோம். 3வதாக செருபாபேல் தன் பணித்தளத்தை குறித்து நன்றாக அறிந்திருந்தான். பணித்தளம், நான் எங்கே என்ன செய்ய போகிறேன்னு தெளிவாக அறிந்திருந்தான். ஆமென். ஊழியம் செய்ய நான் வரும்போது நான் நல்லா எனக்கு தெளிவாக தெரிஞ்சது, நான் ஊழியம் பண்ண போகிறேன், சர்ச் வைக்க போகிறேன்னு சொல்லி, சர்ச் வைக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சபடினால்தான் சபை ஓப்பன் பண்ண முடிஞ்சது. ஆமென். எனக்கெல்லாம் அழைப்பு கிடையாது. செருபாபேலை போல தரிசனம் பெற்று ஊழியம் செய்தவன். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன அழைப்பு உறுதி செய்யப்பட்டது. நான் என்னுடைய அழைப்பை உறுதி செய்வதற்கு நான் ஊழியம் செய்த பிற்பாடு 10 வருடங்கள் ஆனது. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் என்ன அழைக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சது. அது வரையும் ஊழியங்கள் தடைப்படாமல் அப்படி போயிட்டே இருந்தது. அப்போது ஊழியங்கள் உங்களுக்கு தடைப்படக்கூடாது அப்படின்னா அழைப்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, யாரோ ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் மக்கள் மேல் ஒரு கரிசனை இருந்தால், மக்கள் மேல் அன்பு இருந்தாலே உங்களால் ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. மறைமுகமாய் ஊழியம் செய்தவர்கள் அநேகர், வேதத்திலே பெயர் எழுதப்பட்டிராத அநேகர் சாதித்தார்கள். எனவே நீங்கள் ஊழியம் செய்யும்போது உங்கள் பணித்தளத்தை குறித்து அறிந்திடுங்கள். அதுக்கு முன்பதாக பார்த்தோம், உங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி தரிசனத்தை நோக்கி பாருங்கள். அதுக்கு முன்பதாக தேவனுடைய அழைப்பை உறுதியாக கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை குறித்தும் இந்த தேசத்தை ஏதோ செய்ய போகிற ஒரு மன நிறைவு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். 3 காரியங்களாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி மீதியான காரியங்கள் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இதை வர சுவாரஸ்யமான தகவல்கள். இப்போ
பாளையம் கட்டுறவரையும் வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க? அந்த பாபிலோன் ராஜ்யத்திலேருந்து வரும்போது அந்த எகிப்திலேருந்து மோசஸ் கூப்பிட்டு போகும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து கூப்பிட்டு போனார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரே நபருடைய உழைப்பு, அதனுடைய அறிவுத்தனமான அந்த போட்டியில் கலந்து கொண்டார். போட்டியில் வந்து ரொம்ப அறிவாக ஞானமாக கர்த்தரை பற்றி பேசினார். தேவனை பற்றி பேசி யாரும் தோற்று போனதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். தேவனை பற்றி பேசும்போது யாரும் தோற்று போகவில்லை. கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நீ கிறிஸ்டின் வெளில சொல்லாத அப்படிம்பாங்க. சொன்னால் வந்து மக்கள் உங்களுக்கு கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி கிடைக்காது அப்படிம்பாங்க. அந்த நாட்களில் அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். கிறிஸ்துவை பற்றி வெளியே சொல்ல மாட்டோம். நாங்கள் கிறிஸ்டின் தெரியாது, சொன்னால் வந்து திட்டுவாங்க, யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க. இப்படி கிறிஸ்டின் சொல்லாமே நாங்கள் அப்படி வளர்ந்தோம், கிறிஸ்டின் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால. அப்போது செருபாபேலுடைய தன் வாழ்க்கையில் அந்த தெய்வத்தை அங்கே அறிக்கையிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் ராஜாவை பார்த்து, ராஜா உங்களை விட இது பெருசு அப்படின்னு யாராவது சொல்லிட்டா அவங்க தலையெடுத்துருவாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டியால் பயந்து என்ன சொல்கிறாரு? நீர் தான் இந்த உலகத்திலே பெரிய பலம் வாய்ந்தவன்னு சொல்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, ராஜா நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஏழை எளியவங்க கூட சமமாக பார்க்குறீங்கன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணுறாரு. மூணாவது சொல்கிறாரு, என் தேவன் ஏழையும் தேவன் தான் பெரியவர்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நாசுக்காக பேசுகிறார். எங்கேருந்து ஆரம்பிச்சு? பெண்லேருந்து ஆரம்பித்து அவங்க அம்மா வரையும் போய், அவங்க அம்மாவை படித்த ஆண்டவரையும் போய் ஹேலோயும் தேவன் தான் உலகத்தில் பலம் வாய்ந்தவர் என்பதை அறிக்கையிட்டார். அதனாலே அவருக்கு பரிசாக அறிவிக்கப்பட்டது. அவர் அங்கேருந்து ரிலீவ் ஆகும்போது 50,000 பேர் ரிலீவ் ஆகிறாரு. பெரிய ராஜ்யபாரத்தோடு வர்றாரு. வர்ற நாட்டின் வழியில் யாருமே அவர் வந்து தடை செய்யலை. ஏன்னா அவர்கிட்ட பாஸ் இருக்குது. அதே சமயத்தில் அவர் அந்த பாபிலோனுடைய கவர்னராக இருக்கிறார். ஆமென். அந்த வல்லரசு நாட்டில் ஒரு கவர்னர் இருந்தபடினாலே, அந்த முத்திரை அவர் கையில் இருந்தபடினாலே அவருக்கு தடையாக ஒன்றும் இல்லை. அவர் சொன்னபடி அந்த 2 வருஷத்துக்குள்ளே சேர்றாரு. இப்போ மூணாவது அந்த இடத்த வந்து பார்க்குறாரு. அந்த ஆலயத்தை பார்க்குறாரு. இடிபாடு உள்ள இடமா இருக்குது. அந்த பணித்தளத்தை குறித்து நன்கு ஆராய்ச்சி செய்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை, அந்த பணித்தளத்தை குறித்து நன்கு ஆராய்ச்சி செய்யணும். உங்களுக்கு இந்த சபையில் வந்து இருக்கும்படி சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் உங்களை அழகாக வச்சிருக்கிறாரு. ஊழியம் பண்ணும்படி சொல்கிறாரா? இணைந்து ஊழியம். ஒன்று, தரிசனத்தை பெற்று ஓடுங்கள், இல்லை என்றால் தரிசனம் பெற்றவனோடு ஓடுங்கள். ஹல்லேலூயா. தரிசனத்தை பெற்று ஊழியம் செய்யுங்க, இல்லை தரிசனத்தை ஆல்ரெடி பெற்றிருக்கவங்க உங்களுடைய பாஸ்டோடு சேர்ந்து ஊழியம் பண்ணுங்கள். ரெண்டுமே ஊழியம் தான். ஒன்று நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், இல்லை நிறைவேற்றோடு கூட நம்ம தோல் தர வேண்டும். ஆமென். எனவே 3 காரியங்களையும் நம்ம நிதானமாக பார்த்துருக்கிறோம். மீதியான காரியங்கள் நாளைக்கு. இன்னும் செருபாபேலுக்கும் இயேசு கிறிஸ்துவும் என்ன சம்பந்தம், செருபாபேலுக்கும் இயேசு கிறிஸ்துவும் என்ன காரியங்கள் இடைப்பட்டு இருக்கிறது, என்ன ஸ்பெஷலிட்டி இவர், இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை முறை எப்படி இவருக்குள்ளே வருகிறது, இது எல்லாவற்றையும் நாளைக்கு நம்ம நிதானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலத்தை கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட்.